சார் வந்து நமக்கு அவர் எத்தனையோ சிசிகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த உருவாக்கின மாணவர்களில் ஒரு 2 பேர் சிறப்பு செஞ்சுங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களில் நம்ம சக்தி கணேஷ் சார் ஐயா வந்து மேடையில் வந்து அவருக்கு தெரிந்த இதை எங்களுக்கு கொடுத்து இந்த உரையாற்றும்படி குருநாதர் பேரையும் காத்து எங்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி அவரை பேச அழைக்கிறேன். ஐயா அவர் வாங்க. அதற்கு முன்பு சிறப்பாக எங்கள் பொன்னாடை கொடுத்த அவருடைய மாமா முறையும் அவரோட குருநாதர் உள்ள ஐயா சின்ராசையும் இருவரும் சேர்ந்து ஒரு பொன்னாடை பார்த்த அன்புடன் அழைக்கின்றேன். சார் இந்தாங்க சார், நீங்கள் தான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை சார் மாப்பிள்ளைக்கு போட்டு இதனால மாமனார் வெளியில் வாங்க. ஆமாம். நேற்று வரைக்கும் சேலத்தில் பிரசன்னச்சோடத்தை கலக்கி ஒரு கருத்தரங்கு நடத்தி அந்த கலைப்போடு இருந்து இங்கே வருகை தந்து எங்கள் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. ஐயாவுக்கு உங்கள் சார்பாக ஒரு கரகாச ஒளியுடன் அவருக்கு நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன். ஜானகிராம் ஐயா வந்து போன மீட்டிங்கில் திருச்சியில் பேச வச்சாங்க. என்னுடைய பேச்சு 1,60,60,000 பேர் பார்க்க வச்ச பெருமை ஐயாவுக்கு சேரும். அந்த உரையில் வந்து வெளிநாட்டிலேருந்து எனக்கு பாராட்டி இந்த ஃபோனில் தகவல் வந்திருக்கு, இப்போ கூட வரைக்கும் வந்திருக்குது. எனக்கு அந்த ஒரு பெருமையும் ஐயாவுக்கு அந்த இதன் வாயிலாக நன்றியை தெரிவித்துக்கிட்டு அடுத்த பேச்சாளர் சக்தி கணேசன் ஐயா அவர்களை மேடையில் வந்து அழகாக தெளிவாக எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பேச்சை எதிர்பார்க்குறோம். நன்றி ஐயா. வாங்க. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இங்கே சபையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களின் திருப்பாதம் பணிந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல வந்து என்னுடைய தேடலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் 2 குருமார்கள், உயர்திரு பி. திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவர்கள், நெய்வேலி ஜெயராமன் ஐயா அவர்கள். அவங்க 2 பேர் இல்லைன்னா நான் ஜோதிடத்துக்குள்ளார வந்தே இருக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை வந்து இப்போ நம்ம நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்படி வேணாலும் பிரயோகிக்கலாம், ஆனால் நம்ம வந்து நவகிரகங்களை வணங்கினாலே போதும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. அதுக்கு வந்து இப்போது நவகிரக மித்திரன் அப்படின்னு சொல்கிறோம் ஐயாவை. அவருடைய நாலேஜ் வந்து அவர் பேசும்போது நிறைய கவனிச்சிருக்கேன். சிம்பிளாக இன்றைக்கி வரும்போது நானும் என் மனைவியும் 2 வீலரில் வந்தோம், நல்லா பேசிட்டு வந்தோம், ஜாலியாக பேசிட்டு வந்தோம். அவங்க என்ன இன்றைக்கி ஏதாவது ஒரு புது தகவல் எதனா நீ சொல்லலாம் அப்படின்னு என்ன கேட்டாங்க. அதான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னா இது ஒரு உதாரணம்னு வச்சுக்கலாமே. சரி என்ன சொல்லலாம் அப்படியே, நீ டிரான்சிட் எடு, இன்றைக்கி கோச்சாரத்தை எடு புனிதா அப்படின்னு சொன்னேன். எடுத்தாங்க. என்ன நட்சத்திரம் இன்றைக்கின்னு கேட்டாங்க. பூராட நட்சத்திரம். இன்றைக்கி ஒரு ஜோதிடர்களாக இருப்பவர்கள் அனைவரும் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், இன்றைக்கி பூராட நட்சத்திரம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு, நம்ம ஒரு பொதுவான இடத்துக்கு, பொது வெகுஜன தொடர்பு. சனி ஆட்சி மூலத்திரிகோணம், அவரோட வீட்டிலே இருக்கார், புதன் கூட இருக்கார். ஜோதிடத்தை பற்றி பேச போகிறோம். பூராட நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம் பெற்று ரிஷபத்தோட பரிவர்த்தனை ஆயிருக்கு. அப்போது சுக்கிரன் அப்படின்றது மகாலட்சுமி, நவகிரகத்தோட தொடர்புடையக்கூடிய விஷயம். இங்கே வந்து நவபெருமாள் அப்படிங்கிற நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம எல்லாரும் வந்து உட்காந்துருக்கிறோம். மிகப்பெரிய ஜோதிட குருமார்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தருணம். சாதாரண விஷயம் இல்லது. மிகப்பெரிய ஜோதிட குருமார்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தருணம். சாதாரண விஷயம் இல்லது. வாஸ்து நிபுணர்கள்னு சொல்லக்கூடிய பாலச்சந்திரையா இருக்காங்க, வாஸ்து ஈஸ்வரனையா இருக்காங்க, இப்படி ஒரு அமைப்பு. பாலமாமா இருக்காங்க, சார் இருக்காங்க. இந்த மாதிரி ஜோதிடர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்புக்குள்ளார எல்லாரும் வந்து உட்காந்துருக்குறோம். அதாவது நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் குருவை நம்ம பார்த்துட்டோம்னா, குரு நம்மளை பார்க்கணும், அதான் முக்கியம். உரைதிர புரைநெல் வீட்டை உத்தம குருவே பார்க்கில் அரைதிர ஜென்மமேனும் அங்கேனும் குருவே பார்க்கில் நிறைந்திடும் ஆயுசோடும் நேர்த்திரு புகழினோடும் திரைநிகழ் நிலத்தினோடும் ஜாதகன் வாழ்வான் கேளாய் முனியன்னு ஒரு பாடல் உண்டு ஜோதிடத்தில். குரு தான் பார்க்கணும். அப்போது குரு நம்மளை பார்க்கணுன்றதுக்காக நம்ம ஒரு செய்கையை செய்யணுன்றதை விட நம்மளாக இருந்தாலே குரு தானாக நம்மளை பார்ப்பார் அப்படின்றது ஒரு என்னுடைய அனுபவம்னு வச்சுக்கலாமே. ஒரு 2013 காலகட்டத்திலிருந்து ஐயாவை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
ஐயாவுடைய நேரலையில் பார்த்து போட்டுக்கிட்டே இருப்போம் பதிவு. இன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தேடல். அதற்கு கிடைத்த பரிசு தான் இந்த ஜோதிட ஞானம். அது வரைக்கும் நான் வெளியே வரல. ஜோசியம் தெரிஞ்சாலும், பலன்கள் சொல்ல தெரிஞ்சாலும், எப்போ குருவோட தொடர்பு கிடைச்சதோ அதுக்கு பிறகு தான் இந்த ஞானம் அப்படின்றது வெளியே வந்ததுன்றதை நான் சொல்லிக்குவேன். அப்போ ஒரு சின்ன உதாரணம் எப்படி பேசலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகமே இல்லாத ஒரு நபர் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க சார். நம்ம எல்லாருமே ஜோசியர் தான் இங்கே இருக்கோம். எனக்கு ஜாதகம் தெரியாது, என்கிட்ட ஜாதகம் இல்லை, எழுதின ஜாதகம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் நான் பிறந்த நேரம் தெரியாது, லக்னமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. சரி, வருஷத்தையாச்சும் சொல்லு, தோராயமாக 63ன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாலும் கூட சரி. இதுக்கு எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னா, ஐயா ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, சிவகுமார் சார் வந்தாங்க, ரெட் கலரில் பை கையில் கொண்டாந்தார், பாக்கெட்டில் ஒரு ரெட் கலரில் ஃபோன் வச்சுருந்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை கனெக்ட் பண்ணலாம். அவங்க உடுத்திருக்கக்கூடிய துணியினுடைய கலர், அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய பொருள், பாக்கெட்டில் கையை வச்சா புதன், தலையில் கையை வச்சா ராகுவோ கேதுவோ. அது நல்லதனமாக இருந்தால் வழுக்கு தலையாக இருந்தால் கேதுன்னு வச்சுக்கிங்க, நிறைய முடியாக இருந்து சார் மாதிரி இருந்ததுன்னா ராகுன்னு வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போது அந்த காலத்தில் ஜாமக்கோல் பிரசன்னத்தை எப்படி பயன்படுத்தினாங்க, மிக பழமையான முறை. ஜாமக்கோல் அப்படின்றது இன்றைக்கி புதுசாக வந்த முறையெல்லாம் கிடையாது சார். அது ஒரு மிகப்பெரிய பழமையான முறை. அந்த காலத்தில் ஜாமக்கோலை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புத்தகத்தில் நான் படித்தது. அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் நாமக்கல் அமிர்தலிங்க ஐயா. நீங்கள் முடிஞ்சால் வாங்கி படிங்க. ரொம்ப அற்புதமான உரை தான். ஒரு 120 பக்கம் தான் இருக்கும். அதில் மிகப்பெரிய சப்ஜெக்ட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. ஒரு 10 பேஜில் முதல்ல இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு, அந்த காலத்தில் பயன்படுத்திய முறை 12 ராசி கட்டத்தை போட்டுட்டு நம்மக்கிட்ட வர்ற கிளைண்ட்டை அந்த 12 ராசி கட்டத்தில் எதனா ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்களாம். உட்கார வைக்கிறது தரையில் தான் போடுவாங்களாம். போட்டுட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் போய் உட்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதான் ஆறுடும். அந்த நேரத்தில் ஒரு உதயமாயிருக்கும். அந்த உதயத்துக்கு அந்த ஆருடம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்து ஜாம கிரகங்கள், அந்த ஆருடத்தில் எந்த கிரகம் கனெக்ட் ஆகுதுன்றது அடுத்தது. மூன்றாவதாக அந்த ஆருடத்தை கடந்து இருக்கக்கூடிய கிரகம். இதை தாண்டி அவங்களோட பதில் இருக்காது, கேள்வியும் இருக்காது. எழுதி வச்சுக்க. முக்கியமான முறை நான் சொல்கிறது. இன்றைக்கி நம்ம கணிதம் போடலாம். ஆருடம் 5 நிமிடத்துக்கு ஒரு முறை, 1.5 நாழிக்கு ஒரு முறை 1.5 மணி நேரத்துக்கு உதயம் மாறுது அப்படின்றத நம்ம கணக்கு எடுக்கிறோம். ஆனால் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு போர்டு வச்சுருக்கலாம், இல்லை நம்ம ஒரு நோட்டு பேப்பர் வச்சுருக்கலாம். எனக்கு நேரமும் தெரியல, ஒரு வயசானவங்களாக இருந்தாலும் கூட நம்மளால் எளிமையாக அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு டைம் சொல்ல முடியும், என்ன நிகழ்வை சொல்ல முடியும் அப்படின்னா அது ஒரு எளிமையான முறை. அதாவது ஜோதிடம் அப்படின்னு நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, பலன் சொல்வதற்கு நவகிரகங்களின் ஆசியும் உங்களுடைய குருவின் ஆசியும் இருந்தாலும் போதும். இது இருந்தாலே உங்களால் பலன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியும். நிறைய பேர் சிந்திக்கலாம், நோட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி வைக்கிறதுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இவங்க நம்ம எப்படி பலன் சொல்ல போகிறோம், எதுக்காக வந்திருப்பாங்க, என்னத்துக்காக வந்திருப்பாங்க. ஜாதக நோட்டை வாங்கி டேபிள் மேலே வச்ச பிறகு தசாபுத்தியிலே கனெக்ஷன் நம்மளுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஸ்டாப் ஆகிடும். இது நம்ம எப்படி பலன் சொல்ல போகிறோம்னு நமக்கு தெரியாது. அல்ல ராகுவோ கேதுவோ உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு நம்மளால பதில் சொல்கிறதுக்கும் வராது. எப்படி ஈஸியாக அந்த இடத்துல கூட அணுகலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். அந்த கிளைண்ட் வந்த நேரத்தினுடைய ஓரை எடுத்துங்க சார். வெரி சிம்பிள். அந்த ஓரைநாதன் அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். அந்த ஓரைநாதன் எந்த சாரத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். இவ்வளோதான் பதில். கண்டிப்பாக நீங்கள் 100% நீங்கள் பதில் சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டே இருக்கலாம். அதை தாண்டி பதில் இருக்காது. சாரம் அறியாதவன் சோரம் போய்விடுவான். நீங்கள் வேணால் பாருங்கள், சாரம் என்பதில் தான் அனைத்து பதிலும் இருக்குது. உதாரணம் பாருங்கள் சார், சம்சாரம் இல்லையா? நம்ம எத்தனை தான் எங்கே தூரம் போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் அம்மா கிட்ட சொல்கிறோமா இல்லைன்னு தெரியாது, ஆனால் மனைவிகிட்ட சொல்லியே தான் ஆகணும். சாராம்சம் இல்லாமல் நம்ம இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதை தேடி வந்திருக்கிறோம்? யாரோ ஒருத்தரை பார்க்க வந்திருக்குமா, இல்லை சக்தி வேலையை வாழ்த்த வந்திருக்குமா? சாராம்சம் என்ன, கருப்பொருள் அந்த இடத்துல என்ன இருக்குன்றதனுடைய தேடல், அதுதான் சார் சாரம். அதுதான் நட்சத்திரம். அந்த அதிபதி யாரு? ஒரு கிரகத்தினுடைய புத்தி நடக்குதுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகம் முழுமையாக நடக்கும் என்பதை விட அந்த கிரகம் பெற்ற சாரநாதன் எதை வலியுறுத்துகிறான், எந்த பாவத்தில் கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான் அதிகமாக நடக்கும். நீங்கள் வேணால் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் உண்மையும் கூட. அப்போ சாரம் இல்லாதவன், சாரம் பார்க்காதவன் சோரம் போயிடுவான். நம்ம ஏதோ ஒன்று இப்போ பாத சாரம்னு சொல்கிறோம், அப்படி கிடையாது. நம்ம எப்படி நடக்கிறோம், பார்த்து தானே நடக்கிறோம், சுத்தமான தரையில் தானே நடக்கிறோம். ஸோ அந்த சாராம்சம் இல்லாமல் எதுவுமே இல்லை ஜோதிடத்தில்.
அப்போ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? எந்த முறையும் தப்பு கிடையாது, எல்லா முறையும் சரிதான். ஆனால் நம்ம அதை பயன்படுத்துகிற விதத்துலையும் சொல்கிற விதத்துலையும் தான் இருக்குது. நம்ம அதை எப்படி யோசிக்கணும், சிந்திக்கணும், ஒருத்தவங்கள்ட்ட நம்ம அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான். ஆரம்ப காலத்துலாம் நிறைய குழப்பங்கள் இருந்தது. கண்ணை மூடிட்டு பிளைண்டாக பலன் மட்டும் சொல்லவே முடியாது. ஆனால் படிச்சுக்கிட்டு வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய தேடல்களை எழுதிக்கிட்டு இருக்கலாம். ஏதாவது புதிய புதிய காணொளிகள் பார்க்கலாம். பெரிய பெரிய குருமார்களுடைய ஸ்பீச்சை கேட்கலாம். பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் பலன் சொல்வதற்கு எது தேவை அப்படின்னா முதல்ல தைரியம் தேவை. முக்கியமான விஷயம் அதுதான். அப்போ 3ஆம் அதிபதி அல்லது உங்களுடைய 3ஆம் இடத்தில் நின்ற கோள் அல்லது 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி இது லக்னத்தோட கனெக்ட் ஆகாமல் குருவோ புதனோ தொடர்படையாமல் யாராலையும் ஜோதிடம் சொல்ல முடியாது. இன்னொன்று, ஒருத்தங்க கேட்குறாங்க, என்கிட்ட வந்து ஒரு 5 days முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல். இந்த 29-30 வயசு அது கல்யாணமே ஆகலை அந்த அம்மாவுக்கு. அது லக்னம் வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, பாதகாதிபதி திசை நடத்துகிறான், கேது சாரத்துலன்னு திசை நடத்துகிறான். அதனால தான் கல்யாணம் ஆகலையான்னு அவங்க கேட்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இந்த 2 கிரகத்தில் எதனா ஒன்று ஆட்சி ஆகிடுச்சு, உச்சம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் லேட் ஆகும் சார். ஆனால் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை, எதனா ஒரு கிரகம் ஆட்சி ஆகிடுச்சு, உச்சம் ஆகிடுச்சுன்னா லேட் ஆகும். லேட்டாக தான் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கல்யாணம் கிட்ட போய் நின்றுருக்கும்னு சொல்லுவோம். பதில் எப்படி சொன்னோன்னா, சுக்கிரன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலகீனப்பட்டிருக்கு. இப்போ கிட்ட போய் கொஞ்சம் பலகீனம் அடையும் ஒரு விஷயம், அப்புறம் நடக்கும், ரீசெட் ஆகும். ஸோ பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான விஷயம் தைரியம் தேவை, முக்கியமாக சாராம்சம் தேவை. எதை தேடுகிறோம் என்பதை முடிவு செய்வதுன்றது சாராம்சம் தான் முடிவு பண்ணுது. எந்த சாரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, அந்த சாரநாதன் பெற்ற எந்த பாவத்தோட கனெக்ட் ஆகுது. அந்த சாரநாதனும் தசாநாதனும் சட்டாசகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். இது சட்டாசகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தசை முழுசுமே நெகட்டிவாக இருக்கும், இல்லைனா எதனா கிட்ட போய் நிற்கும், பாசிட்டிவாக இருக்காது. இதே கேந்திர கோணமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில் 2 கிரகம் கனெக்ட் ஆகிருக்கு, பலமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஒரு சக்ஸஸோடு இருப்பார். ஏதாவது ஒரு சக்ஸஸ், ஃபினான்சியலாக சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க, எதனா ஒரு வகையில் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சூரிய சந்திரனுக்கு வந்து அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, மறைஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்குது. ஆனால் முக்கியமான விஷயம், சூரியன் தன்னுடைய சுய ஒளியை இழந்த ஜாதகர் கஷ்டப்படுவார். எங்கே இழக்கும்? ராகுவுடன் கேதுவுடன் நெருங்கிய பாகையில் இழக்கும். அதாவது சூரியனை நோக்கி ராகு செல்வது, சூரியனை நோக்கி கேது செல்வது, சந்திரனை நோக்கி ராகு செல்வது, கேது செல்வது, குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளார ஒரே நட்சத்திர பாதத்தில் 3லேருந்து 5 டிகிரிக்குள்ளார சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கிரகணத்துக்குள்ளார இருக்கும். அந்த கிரகணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் நல்லபடியாக இருப்பாங்க. சிலர் சொல்கிறது உண்டு, நான் நல்லா தான் சார் இருந்தேன், எந்த கவலையும் இல்லை. எங்கே இருந்தால் அதை சொல்லு. வெளிநாட்டில் இருந்தேன் சார். பூர்வீகம் பேருந்துச்சு இல்லை, குலதெய்வம் பேர் சொல்லு, தெரியாது. அப்பா இருந்தாரா? இல்லை. சூரியன் காரகத்தில் தந்தை, சந்திரன் காரகத்தில் தாய், உயிர்காரகம். ஐயா பேசும்போது சொன்னாங்க, சந்திரன்னா மாமியாரின்னு சொல்லும். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு தாய் இருக்காது. எதனா ஒரு இடத்துல சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலகீனப்பட்டதுன்னா மனோதைரியம் இல்லாதவர்களாக அல்லது தாய் என்று சொல்லக்கூடிய உறவு காரணியில் ஏதேனும் ஒரு சில குழப்பத்துடன் வளர்ந்துருப்பாங்க. தாயாக இருப்பாங்க, மாற்றான் தாயாக இருப்பாங்க. ஏற்கனவே தந்தை வந்து 2வது திருமணம் செய்து அந்த பெண்ணால் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருப்பது, இந்த மாதிரி இருக்கும். சந்திரன் பாதிக்கப்பட்டதுன்னா, சூரியன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், தந்தையால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் இல்லாமை, பூர்வீகமே இல்லை, குலதெய்வம் தெரியல, இந்த மாதிரி இருப்பாங்க. சூரியன் ஒரு ஜாதகத்தில், சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருந்ததுன்னா சரியான ஏக காலத்தில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைப்பதே இல்லை. இதை நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள். நீங்கள் வந்து தொடர்பு படுத்தி பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்கும். அல்லது இல்லை சார் எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எந்த பிரச்சனையும் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கலையே, இதை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா கண்டிப்பாக சூரியன், சந்திரன், ராகு அல்லது சனி தொடர்பு பெற்று அந்த கிரகங்களால் இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டு பார்வை பெற்று தான் சட்பலத்தில் வந்து திருப்பலம்னு சொல்லுவோம். சூரியனே வந்து சனி பார்வை செய்கிறது, அல்லது 3ஆம் பார்வையாக 11ஆம் பார்வையாக ராகு கேதுக்கு பார்வை உண்டுன்ற ஒரு அமைப்புக்குள்ளார அந்த சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புக்குள்ள இருக்கும். சூரிய சந்திரனுக்கு வக்கரம் அப்படின்ற அமைப்பு கிடையாது. இந்த இடத்துல நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சூரியனுடன் இணைந்து இருக்கக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் வக்ரம் ஆகிடும். அந்த இடத்துல சில டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். இல்லைனா திருமணம் நடந்து விவாகரத்து நடக்கும். ஒரு பெண்ணால் அவன் தான் பாதிக்கப்படுவான். இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க ஜாதகத்தில் வரும். இந்த மாதிரி பல காரணிகள் இருக்குது ஜோதிடத்துக்குள்ளார. எதனா ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நீ நம்ம ஒரு சென்டென்ஸை சொல்கிறது நம்ம எல்லாரும் பயப்படுறோம் அப்படின்னா என்ன காரணம்னா, எதனா ஒரு ஜோதிடத்துக்குள்ளார ஒரு நுணுக்கமான விஷயத்தை சொல்கிறது நம்ம பயப்படுவோம். ஆனால் அந்த பயம்ன்றது இருக்கக்கூடாது. பயம் தெளிதல் அப்படின்றது 3ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அல்லது 3ஆம் இடத்தை வலுப்படுத்த முடியுமானா முடியாது. நீங்கள் எப்படி வளர்த்துக்கணும் அந்த விஷயத்தைனா, நவ கிரகங்களை டெய்லி வணங்கணும். வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க, இல்லை குறிப்பிட்ட திசை நடக்கும், குறிப்பிட்ட புத்தி நடக்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணாமல் தினமும் நவகிரகங்களை நம்மால் வணங்க முடியும் என்றால் பலன் சொல்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக முடியும். பலன் சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இந்த கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி சிலர் நான் சொல்லணும்னு நினச்சா அவன் முன்னாடியே எழுந்து சொல்லிட்டான். உண்மையிலுமே அதை நினச்சி பார்த்துருப்போம், நம்ம அனுபவப்பட்டிருப்போம். முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கிற பையன் சொன்ன விடையை நம்ம அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து வச்சுருப்போம். ஆனால் நம்மளுக்கு உண்மையிலே தெரியும். ஒரு ஜோசியர்கிட்ட பலன் கேட்க போகும்போது எனக்கு தெரியும் சார் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, எனக்கு முன்னாடியே அதெல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் ஜோசியர்கிட்ட? அதனால தான் ஒரு ஜோசியர். அவரால் மட்டும்தான் ஒருவருடைய இடரை களைய முடியும். அந்த ஜோதி என்கிற ஞானத்தினால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் என்றால் ஜோதி கூட்டல் இடம். இந்த இடர் அப்படின்ற துன்பம் எங்கே களையப்படுகிறது என்றால் அந்த நவகிரகங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜோதிடரின் மூலமாக களையப்படுகிறது. அதான் ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜோசியத்துக்குள்ளே நம்ம வந்துட்டாலே பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் மீன்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை அணுகும்போது சாதக சூழலோடு அணுகணும், நெகட்டிவான சூழலோடு அணுகக்கூடாது. 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு, 7ஆம் அதிபதி நீசம் ஆயிடுச்சு, 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இப்படியாப்பட்ட ஜாதகங்கள் பலர் நல்ல விதமாக வாழக்கூடிய அமைப்புகளை நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் அனுபவத்துலேயும் இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய் திசையை வந்திருக்காது. 7ஆம் இடத்துல ராகு நிற்குதுன்னா ராகு திசையே வந்திருக்காது. அல்லது அந்த கிரகத்தினுடைய சாரம் பெற்ற கிரகத்தினுடைய திசையும் வராது. அப்போ அந்த ராகுவால் அந்த கிரகம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அதை. அப்போ ராகுவாலே அனுகூலங்கள் அதிகம், எண்ணற்ற பலன்களை தருவது, ஒரு விஷயத்தை அன்எக்ஸ்பெக்டடாக கொடுக்கக்கூடியது ராகு. அளவுக்கு மீறிய ஒருத்தன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான்டானா எப்படின்னா 2-11 கனெக்ஷன் இருக்கும். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி, சந்திரன் மாரகாதிபதி, 2 கூட பொது மாரகாதிபதி. சூரியனுக்கு அந்த இடத்துல செவ்வாயின் சந்திரனும் சேர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர மங்கள யோகம். ஒரு பெண் தேவதையினுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஜாதகர் அவன். மாரகாதிபதி பாதகாதிபதி செவ்வாய் 6 கூட கூடுதலாக ரோகாதிபதி 2-11 சேர்ந்துருச்சு அந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை குரு பார்த்துட்டுனா முடிஞ்சிருச்சு. மிகப்பெரிய கோடீஸ்வரம் அந்த ஜாதகர். அவன் வாழ்நாளில் அனுபவிக்காத இன்பங்களே இருக்காது. அவனோட லக்ஸரி கார் நிற்கும், பூமி யோகம், சகோதர அனுகூலம் அத்தனையும் கிடச்சிரும். எதனா ஒரு கிரகம் அந்த இடத்துல பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே நெகட்டிவ் ஆகிடும். இந்த இடத்துல செவ்வாய் பாசிட்டிவ் ஆகிடுச்சு நம்ம நினைக்கவே கூடாது. லாபாதிபதி எந்த இடத்துக்கு அவன் பலன் சொல்கிறதுக்கு பலன் செய்வதற்கு வெயிட் பண்ணுறான்னு பார்க்கணும். 6ஆம் இட பலனை செய்ய போகிறானா, 11ஆம் இட பலனை செய்ய போகிறானா, அது அந்த கிரகம் பெற்ற சாரம் யாரோடது. இப்போ உதாரணமாக மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் நிற்கிறான் இல்லையா. 8ஆம் இடம் மிதுனத்துக்கு 8ஆம் இடம், அது பாக்கியாதிபதியினுடைய வீடு. அந்த 3 நட்சத்திரம் இருக்கும், திருவோணம், அவிட்டம், உத்திராடம், 3 நட்சத்திரம் இருக்கும். இதில் குறிப்பாக செவ்வாய் சுயசாரத்தில் நின்றுடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, 8ஆம் இடத்துல சுயசாரத்தில் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோமே, அவிட்டம் சாரமாக வாங்கி நிற்கிறதா வச்சுக்கோங்க. அம்சத்தில் அந்த கிரகத்தினுடைய பலம் பலகீனத்தை எடுத்துக்கணும். 2 சாரத்தில் நிற்கும், 2 பாதத்தில் நிற்கும். அவிட்டம் 1 2 சிம்மத்தில் நிற்கும், இல்லைன்னா கன்னியில் நிற்கும். அப்போ மிதுனத்துக்கு அது எத்தனாவது பாவம் ஆகிடுது, 4ஆம் இடம் ஆகிடுது. நவாம்ச லக்னத்துக்கு அது எத்தனாவது பாவமாக இருக்குன்றதை பார்க்கணும். அடுத்ததாக ஷட்பலத்தில் செவ்வாயின் பலத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த கிரகத்தை வேறு எதனா கிரகங்கள் பார்த்துருக்கான்னு பார்க்கணும். அதே செவ்வாயை அந்த ஜாதகத்தில் சனி பார்த்து உட்காந்துருக்கு, கேந்திரமாக இல்லாமல் சனி மட்டும் பார்த்துருக்கு, விருச்சிகத்துலேருந்து 3ஆம் பார்வையாக பார்த்துருக்குன்னா செவ்வாய் தசை அவங்களை ஒன்றுமே பண்ணாது. அப்போ தான் நம்ம யோசிப்போம், எப்போ அந்த 6ஆம் இடத்தை தசை வந்து இவனை எதுவுமே பண்ணாமல் நார்மலாக போயிடுச்சு அப்படின்னு யோசிப்போம். சனி லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாகவும் வீடு கொடுத்த கிரகமாகவும் இருந்து பரிவர்த்தனை இந்த இடத்துல வேலை செஞ்சிடும். 6 8 வெளிநாட்டில் கோடீஸ்வரனா பொழைச்சிட்டு இருப்பான். எத்தனை ஆஸ்பெக்ட் பாருங்கள். நம்ம 8ல் செவ்வாய் உச்சம் ஆகிடுச்சு, கொன்றுண்டான்னு சொல்லுவோம், செவ்வாய் திசை நடக்கும், ஒன்றுமே இருந்திருக்காது, நல்லா இருந்திருப்பான். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடி கிரகங்களின் பலத்தையும் அவை பெற்ற சாரத்தையும் எடுத்து நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா சிறப்பாக பலன் சொல்ல முடியும் என்றதை சொல்லி ஒரு சின்ன ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் கொடுத்த இந்த சபைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.